நீங்கள் ஏதாவது நூல்களை பதிப்பித்திருக்கின்றீர்களா? உங்களுடைய கட்டுரைகளை தொகுத்து ஏதாவது நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்களா? அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? 14 வருடங்கள் ஆசிரியராகவும் செயலாளராகவும் ஒளிக்கல்லூரிக்கு செயல்பட்டேன். அவருடைய காலத்தில் ஒளிக்கல்லூரி ஒரு பொற்காலம் என்று சொல்லணும். 93 தொடக்கம் 97ஆம் ஆண்டு வரை உள்ள ஒரு பகுதியில் அந்த பிரதேசத்து பாடசாலைகள் எங்கும் அந்த ஓயில் பெறுபவர்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு மகிழ்ச்சிகரமாக எங்களுக்கு சந்தோஷமாக காணப்பட்டது. நான் ஒரு இல்லற வாழ்வுக்காக வந்தேன். எந்த சேவையை தடுப்பதற்கு ஒருவராலே முடியாது. வணக்க நேயர்களே, மற்றொரு துறைகப்பால் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றோம். இன்றைய துறைகப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு துறை சார்ந்த பிரமுகரை அழைத்து அவருடைய துறை சார்ந்த அனுபவங்கள் தொடர்பாக எங்களுடைய நேயர்களோடு நாங்கள் பகிரப் போகின்றோம். அதன் அடிப்படையில்தான் மட்டக்களப்பு கலையகத்திலிருந்து எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஓய்வு நிலைய அதிபர் வேலப்போடி மகேஸ்வரத்தினம் அவர்கள். அவரை நாங்கள் முதலில் நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஒரு ஓய்வு நிலைய அதிபராகவும் அதேவேளை சமூக சேவைகள் சார்ந்த விடயங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்றீர்கள். விசேடமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒளி கல்வி நிலையத்தின் சார்ந்து நீங்கள் ஆசிரியர் பணியிலே அங்கு மிக ஒரு பிரபலமான ஒரு ஆசிரியராக மாத்திரமில்லாமல் அந்த கல்வி நிலையத்தினுடைய முன்னேற்றத்திலும் பல படிகளிலே நீங்கள் பணியாற்றியிருக்கின்றீர்கள். இந்த அறிமுகம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக வழங்கக்கூடியதாக இருக்குமா? வணக்கம். நான் அம்பலாந்துறை கிராமத்திலே 1958 ஆண்டு பிறந்தவன். எனது தந்தையார் பேர் வேலாப்பொடி, மாமாங்கம்னு சொல்லப்படுறது. அம்மா பேர் ஞானம்மா. குடும்பத்தில் நாங்கள் 7 பேர். அதில் மூத்தவர் நான் மட்டும். 3 பேர் காலேஜ் சென்று விட்டார்கள். எனது ஆரம்ப கல்வியை அம்பலாந்துறை ஹோமன் கத்தோலிக்க மிஷன் பாடசாலையில் 7ஆம் வகுப்பு வரை, அதாவது 1971ஆம் ஆண்டு வரை கற்றேன். இடைநிலை கல்வி முதலைக்குடா மகாவித்தியாலயத்தில் 1972ஆம் ஆண்டிலிருந்து கற்றேன். உயர்தர கல்வி சுவானந்த வித்தியாலயத்தில் 78ஆம் ஆண்டு சூறாவளி அடித்த அந்த கால பகுதியில் கற்றேன். கற்று முடிந்ததும் உடனே கொக்கட்டிச்சோலை கிராமத்திலே கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ணம் அந்த பாடசாலையிலே தரம் 6 வைக்கப்பட்டது. ஆசிரியர் இல்லை. அந்த இடத்திலே தொண்டராசிரியராக 1980ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு மட்டும் 9 வருடங்கள் எவ்வித கொடுப்பனவுமின்றி படிப்பித்தேன். அவ்வாறு படிப்பித்து கொண்டிருக்கின்ற போது 88ஆம் ஆண்டு நான் அரசவணியில் ஆசிரியர் தொழிலை பெற்றேன். தொடர்ந்து ஆரம்ப கல்வி ஆசிரியர் புலமை பரீட்சையில் பல மாணவர்களை சித்தியடைய வைத்தேன். தொடர்ந்து அந்த முதலக்குடா மகாவித்தியாலயத்தின் அந்த இந்திராரியம் படிப்பிக்கின்ற அந்த விடயத்தில் நான் பிறகு பட்டதாரி ஆசிரியருக்கு உள்வாங்கப்பட்டேன். பிறகு முதலக்குடா மகாவித்தியாலயத்தில் இந்திராரிய பாடத்தினை மிகவும் சிறப்பான முறையிலே 100க்கு 100% சித்தியடைய வைத்து பல மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்புவதற்கு அதற்கு நான் செயற்பட்டேன். இதனிடையிலே கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தில் கற்பிக்கின்ற தொண்டராசிரியர் காலத்திலே ஒரு சாரணர் அந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து கமலதாஸ் என்றவர்கள் அந்த பாடசாலைக்கு கொக்கட்டிச்சோலை பாடசாலைக்கு கொண்டு வந்தவர். தொடர்ந்து அந்த காலகட்டத்திலே திருவாளர் சின்னத்தம்பி குருவரன் அவர்களும் அங்கே தொண்டராசிரியராக இணைந்து படிப்பித்து கொண்டிருக்கின்ற போது மிகவும் சிறப்பான அந்த துடிப்பான அந்த பருவத்திலே அந்த பயிற்சியை எடுத்து அவர் மாறிப்போகின்ற போது என்னிடம் ஒப்படைத்தார். அந்த சாரணர் மாணவர்களை தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் போது முதல் கொக்கட்டிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலையில் தான் கொண்டு சென்றது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மாத்திரமன்றி தொடர்ந்து நாங்கள் இந்த கல்வி பணியிலே தொடர்ந்து இரவு பகலாக இருந்து கொண்டிருக்கின்ற போதும் ஒளிக்கல்லூரி என்ற அந்த இதனை பேராசிரியர், அதாவது கிழக்கு பல்கலைக்கழக வேந்தரும் பேராசிரியருமான செல்வராஜா ஐயா அவர்களால் அவர் அப்போது கொழும்பு டிஎஸ் சேநாயக்கா கல்லூரியில் படிப்பித்து கொண்டிருக்கின்ற போது அவர் முனைக்காட்டிலாம் பிறந்தவர். அங்கே வந்தபோது சூறாவளி அடித்த அந்த பிறகு அந்த பிரதேசம் பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி மழுங்கடித்த ஒரு விதம். உடனே அந்த இடத்திலே அவருக்கும் சிதம்பர பிள்ளை அவரும் 2 பேரும் நண்பர்கள். அவர்கள் 2 பேரும்
கொக்கோட்டிச்சோலைக்கு என்னை தேடி வந்தார். வந்து சிவன் கோயிலுக்கு முன்பாக நின்று, தம்பி மகேசட்னம், நம்ம இந்த பிள்ளைகளுக்கு வகுப்பு தொடங்கணும் என்றார். அதுக்கு முதல் ஒளிக்கல்வி வகுப்பு அவருடைய மைத்துனர் தயசீலன், காலஞ்சென்ற கவிராஜ அறிவர் எனக்கு 3 பேருக்கும் தனது வீட்டிலே புவியியல் பாடத்தினை கற்பித்தார். அது எங்களுக்கு சிறப்பாக சொன்னார். தற்போது எங்களுடைய பகுதியில் ஏஎல் வகுப்பு இல்லை, தண்ணீர் சோத்தோடு நாங்கள் இந்த பிரதேச மாணவர்களை படிப்பித்து பல்கலைக்கழகம் அனுப்ப வேண்டும் என்று அன்று அவர் கண்ட கனவு இன்று நனவாக அந்த பிரதேசத்தில் பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நீண்ட ஒரு கல்வி பாரம்பரியத்திலே உங்களை முற்றுமுழுதாக நீங்கள் அர்ப்பணித்திருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களுடைய சேவைகள் தொடர்பாக அறிகின்ற போது முற்றுமுழுதாக அந்த பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சியிலும் விசேடமாக அந்த பிரதேசத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சியிலும் நீங்கள் ஒரு ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றீர்கள். இந்த விடயங்களில் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் மிகவும் முக்கியமாக வினவ வேண்டியதாக இருக்கிறது. 3 பாடசாலைகளில் நீங்கள் கல்வி கற்றிருக்கின்றீர்கள். ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, பின்னர் உயர்தர பாடசாலை, உயர்தரம் என்ற அடிப்படையிலே இந்த 3 பாடசாலைகளிலும் உங்களுடைய திறமைகளையும் உங்களை புடம்போடுவதற்கும் வகையிலே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தன அந்த விடயங்கள் தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கு. எனக்கு சிவானந்த வித்யாலயை சென்ற உடனே ராமகிருஷ்ண மிஷன் அந்த மிஷனுக்கு அருகில் போன உடனே ஜீவ சேவையை சிவபூசை என்ற அந்த வாக்கு இந்த மனதிலே பதிந்தது. பதிந்த உடனே நான் எடுத்துவிட்டு எனக்கு அந்த காலகட்டத்திலே எனது சகோதர தம்பியோரால் இறந்து விட்டார். நான் பரீட்சையை தோற்றுகின்ற போது ஒரு புள்ளியால் பல்கலைக்கழகத்தை அந்த அனுமதியை தவற விட்டேன். அதில் விட்டு நான் அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்தபோது தான் கொக்கோட்டிச்சோலை ராமகிருஷ்ண மிஷன் பாடசாலை சமூகம் தொண்டராசிரியர் வந்து நான் அந்த 6ஆம் வகுப்பு வைக்கப்பட்டது சகல பாடங்களும் அந்த மாணவர்களுக்கு படித்து படிப்பித்தது. அது அந்த நேரம் சிறப்பான முறை, ஆனால் எல்லாம் இலவசமாகத்தான் படிப்பித்தது. அதாவது அந்த ஒளிக்கல்லூரியில் அந்த காலகட்டத்தில் ஒளிக்கல்லூரியிலையும் படிப்பித்து கொண்டிருக்கின்றது. 1979 தொடக்கம் 1997 மட்டும் ஒளிக்கல்லூரி ஆசிரியராக செயலாளராக நான் அங்கே செயல்பட்டேன். அதாவது அது அந்த 79லிருந்து 97 மட்டும் அந்த 14 வருடங்கள் ஆசிரியராகவும் செயலாளராகவும் ஒளிக்கல்லூரிக்கு செயல்பட்டேன். அது மாத்திரமல்ல, குருவரன் சின்னத்தம்பி குருவரன் அவர்கள் என்னிடம் அந்த ஒளிக்கல்லூரியை ஒப்படைத்து விட்டு அவருக்கு இடமாற்றம் சம்பந்தமாக சென்று விட்டார். அது ஒரு இக்கட்டான காலகட்டம். அதாவது அவருடைய காலத்தில் ஒரு ஒளிக்கல்லூரி ஒரு பொற்காலம் என்று சொல்லணும். 93 தொடக்கம் 97ஆம் ஆண்டு வரை உள்ள ஒரு பகுதியில் அந்த பிரதேசத்து பாடசாலைகள் எங்கும் அந்த ஓயில் பெறுபவர்கள் சிறப்பாக இருந்தது. ஒரு மகிழ்ச்சிகரமாக எங்களுக்கு சந்தோஷமாக காணப்பட்டது. நாங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த ஒளிக்கல்லூரி வகுப்புகள் முனக்காடு, அம்பலாந்துறை, அரசத்தீவு, கண்ணங்குடா போன்ற பிரதேசங்கள் நான் மேலதிகமாக கொக்கோட்டிச்சோலை, கடுக்காமுனை இந்த இடங்கள் என்னென்னா அந்த சூழல் மாணவர்கள் அந்த பிரயாணம் செய்து வாழ ஒரு அப்படியான ஒரு யுத்தகால சூழல். அதில் பெற்றோர்கள் பயப்பட்டார்கள். நான் பெற்றோர்களை அணுகினேன், மாணவர்களை அணுகி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மற்றது ஆசிரியர்களையும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செய்து இவருடைய குருவரன் அவர் அந்த அறிவராக இருந்த காலத்தில் அந்த ஒளிக்கல்லூரிக்கு ஒரு தனியான ஒரு பாடசாலை ஒளிக்கல்லூரி கீதம், தனியார் அந்த மாணவர்களுக்கு சீருடை, அவர்களுக்கு ஒரு கழுத்துப்பட்டி, இப்படியானதெல்லாம் ஒழுங்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல ஆசிரியர்களை கண்ணியமாக நாங்கள் பாடசாலையை விட்டு வந்தால் வீடு வீடாக போய் சந்திக்கிறது. ஒரு நாள் முனைக்காட்டு வீட்டு திட்ட சந்திக்க சென்ற போதோ, ஆனால் 2 பேர் நின்றிருந்தால் அந்த இடத்திலே நாங்கள் இல்லை. அப்படியான அச்சுறுத்தல் எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டோம். அப்படி இருந்தும் இந்த ஒளிக்கல்வி சேவையினை 30 வருட காலம் நான் அதில் முழுமூச்சாக இந்த இளமை காலத்தை செலவழித்திருந்தால் ஒளிக்கல்லூரி இல்லை.
இவ்வளவு ஒரு நீண்ட தூரமான உங்களுடைய இந்த கல்வி பாரம்பரியத்தினுடைய ஆரம்ப காலங்கள் தொடர்பாக மீண்டிப்பாகக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம். ஓய்வு நிலை அதிபர் திரு மகேஸ்வரத்னம் அவர்கள் இன்று உங்களோடு இணைந்து தன்னுடைய துறை சார்ந்த பயணத்திலே சந்தித்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து வருகின்றார். தொடர்ச்சியாக அவருடைய அந்த அனுபவங்களை நாங்களும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறாக நீங்கள் குறிப்பிடுகின்ற போது உங்களுடைய இளமை காலத்தை ஆசிரியர் பணியிலேயே நான் முழுமையாக ஈடுபடுத்தி விட்டேன் என்று குறிப்பிடுகின்றீர்கள். ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு பணிதான். அதனை நாங்கள் இன்று நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே ஆசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியரா அல்லது மாணவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு நிலையை நீங்கள் எவ்வாறாக பேணிக் கொண்டீர்கள்? நான் ஆரம்பத்திலே கொக்கடச்சோலை ராமகிருஷ்ணன் வித்தியாலயத்தில் கற்பிக்கின்ற போது சமய பாடம் தான் ஒளிக்கல்லூரிலையும் படிப்பிச்சது, அங்கேயும் கூடுதலாக படிப்பது, மற்ற தரம் 5 இதுகளுக்கும் படிப்பினது. ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் அந்த கொக்கடச்சோலை தாண்டொன்று ஆலயத்துக்கு நான் அழைத்து செல்வது வழக்கம். போய் விசேட பூசை கொண்டு நடக்கும். நான் ரவுதர் போட்டு போனாலும் உள்ளுக்கு உள்பட மாட்டேன். அந்த காலத்தில் தேவாரம் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளும் வராது. நான் முகப்பிலிருந்து தேவாரம் படிப்பேன். அந்த சூழலில் ஒரு நாள் திருநீர் சந்தனம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற போது ஆலயத்துக்குள்ளே அமர்ந்திருந்து திருநீர் சந்தனம் வைத்து கொண்டு இருக்கின்ற போது மாணவர்கள் ஒருவர் வந்தார். திடீரென காலை பின்னால் உதைத்து விட்டு சென்றார். ஏன் என்று கேட்டேன். ஒருவரையும் இல்லை சார் என்று நான் வந்தேன். நான் பிள்ளை இருந்ததை காணேன். ஏன்னா அங்கே ஒரு பிள்ளை எழும்பி கதைச்சி நடந்து தெரிஞ்சால் நான் அவங்கள எடுத்துக்கொண்டு தனி அறைக்குள்ளே எடுத்து நல்ல பிரம்புண்டு வச்சிருந்தேன். நல்ல கண்டிப்பாக 2-3 போட்டுடுவேன். அதில் அந்த ஒழுக்கம் உச்சம் கண்டிப்பாக இருந்து நாங்கள் கொக்கடச்சோலை வீதியால் செல்கின்ற போதோ எங்களை கண்டா ஓடி ஒழிப்பார்கள். இப்போ இன்று அந்த பஜாரில் இருக்கின்றவர் சார் முன்னத்தைய போல பிள்ளை. நான் இதன் காரணமாக ஒழுக்க இறுக்கமாக இருந்தது. மாணவர்கள் உங்களுக்கு இப்பொழுது, அதாவது உங்களிடம் கற்ற அன்றைய கால மாணவர்கள் என்று உங்களை சந்திக்கின்ற போது உங்களுடைய அந்த கண்டிப்பு தொடர்பாக என்ன குறிப்பிடுகின்றார்? இப்போது கண்டாலும் நான் பெயர் குறிப்பிட இருந்தாலும் சரி, இப்போது அந்த ஒளிக்கல்லில் படித்த மாணவர் இப்போது கண்டாலும் உங்களை கண்டாலும் பயமாரிக்கின்றதே சார் என்று சொல்வார். அந்த கண்டிப்பா. ஆனால் நான் பதுமையாக தான் இருப்பேன். கண்டிப்பானது. இந்த ஆசிரியர் தொழிலே அல்லது ஆசிரியர் தொழில் என்று நான் குறிப்பிட்டதை விட இந்த ஆசிரியர் பணியை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டீர்களா அல்லது ஒரு கால சூழ்நிலை காரணமாகத்தான் அந்த ஆசிரியர் பணிக்குள் நீங்கள் வந்தீர்களா? அந்த ஆசிரியர் பணிக்குள் நீங்கள் வருவதற்கான காரணங்கள் தொடர்பாக. ஆசிரியர் பணிக்கு வருவதற்கான காரணம் அம்மா ஞானம் தான். அவள் அந்த நாளையில் பரீட்சை எடுத்த உடனே 8ஆம் படுத்தா டீச்சிங் கிடைக்கிறதான். ஆசிரியர் பணி கிடைக்கல. எனக்கு எனது அம்மா அப்பா அவர் பரீட்சைக்கு பழகாமத்துக்கு போக அம்புலாந்து பழகாமத்துக்கு போக அனுமதி தரல. ஆனவடியா நீ பாடசாலைக்கே பாடசாலையை படிப்பிக்க வேண்டும். நான் வேறு வேலைகளுக்கு வேறு வேலையில் வந்தது. டிஓவில் மற்ற சட்பானாவில் ஒரு முக்கியமான ஒரு பதவி 2 ஒருமைக்கு வந்தது. அம்மா சொன்னாங்க, நீ ஒரு இடத்துக்கும் போகணும், நீ கொக்கடச்சோலை ராமகிருஷ்ணன் அந்த பாடசாலையை படிப்பி. நான் பல்லக்கடிது 9 வருஷம் இப்போ நினைச்சு கூட பார்க்கல. நாங்கள் நினைச்சு சந்தோஷப்படல. இப்பொழுது நினைத்து கூட பார்க்க இயலாது என்பதை விட இப்போது அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஒருவரை தேடி பார்ப்பதும் மிக கடினமான ஒரு விடயம். தொடருங்க. அப்போ நான் தொடர்ந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு அந்த 2088 அந்த டீச்சர் கிடைச்சது. இப்படி இருந்ததான் அந்த ஒளிக்கல்லூரியும் செயற்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள அந்த மதிப்புரிய பேராசிரியர் செல்லராஜா ஐயா அவர்களால் வகுப்பு தொடங்கப்பட்டது. ஆனால் வளைத்து குண்டு சத்தங்கள் கேட்டாலும் நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டு இருப்போம். அந்த வேளையில் அதுக்கு ஒரு பலவண்டு வேணுமே என்று அதுக்கு ஓடினார். அவர் அதை முயற்சி செய்து அவரது வேலையோடு வந்து அந்த பிரதேசத்திலேருந்து முதலக்குடாவை சேர்ந்த அந்த அமரர் டாக்டர் கந்தையா அவர்கள் குடும்பத்திலேருந்து டாக்டர் கந்தையா அவர்களே அப்போதைய நிர்வாகத்திடம் அந்த உறுதி ஒளிக்கல்விக்குரிய வளவுக்குரிய உறுதி கொடுக்கப்பட்டது. அதை பெற்று 1987, 88 அந்த காலப்பகுதிக்குள்ளே தயசீலம் கோட்டக்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய பேராசிரியர் செல்வராஜா ஐயா அவர்கள் மைத்துனர். அவருடைய காலத்தில் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஜீவானந்தா மகாராஜ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த ஒளிக்கல்லூரி வரலாற்றிலே நான் 10வது ஒளிக்கல்வி அதிபர். 1வது அதிபர் அழகு குணசீலன் அவர்கள் சுவிஸில் இருக்கின்றார். 2வது அதிபர் மாவண்ணா குமாரசாமி அவரும் சுவிஸில் இருக்கின்றார். இவர் இந்த ஒளிக்கல்லூரிக்கு அளப்பரிய பங்காற்றியவர்.
அவர் வெளிநாடு சென்றாலும் இங்கே மறக்காமல் குறைச்சிப்பென்று ஒரு ஏற்படுத்தி குருவரன் சின்னத்தம்பி குருவரன் அவர்களுடைய காலத்தில் குறைச்சிப்பை ஏற்படுத்தி அதை தந்தார். எனக்கு இப்போ கூட மறக்க இயலாது. கொட்டும் மழையிலையும் சக்கியில் கொடையை பிடித்து கொண்டு நாங்கள் அந்த குறைச்சிப்பை கொடுத்தோம். இன்று உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள் அவர். அப்படியாக இந்த ஒலிக்கல்வி சேவை நடைபெற்றது. அடுத்தது மூன்றாவதாக எங்களுடைய கிழக்கு விமான பிரதி கல்விப்பணிப்பாளர் வரதசீலன் ஐயா அவர்கள் அதே போன்று அவருக்கு பின்னால் தொடர்ச்சியாக கணேசலிங்கம், வன்னியசிங்கம், இப்படி எல்லாம் ஏரம்பமூர்த்தி, இப்படியெல்லாம் அதிபர்கள் சராசரி 2 வருஷத்துக்கு அப்படி தான் செய்து வந்தார்கள். இவர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் தயசீலன் அவர்கள் ஒரு 3 வருடம் இருந்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடம் இருந்து பிறகு 9வது அதிபராக திருவாளர் சின்னத்தம்பி குருவரன் அவர்கள் 1900 அந்த பகுதியில் இருந்து 97ஆம் ஆண்டு மட்டும் இவர் அந்த கடமையேற்ற அந்த காலத்தில் தான் ஒரு ஒளிக்கல்லூரி வரலாற்று ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஒரு உச்சக்கட்டமான சேவை நடைபெற்ற காலம் இந்த இவருடைய காலம். அதுக்கு பிறகு நான் 98ஆம் ஆண்டு அந்த அதிபர் பதவியை ஏற்று கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு மட்டும் நீங்கள் 12 வருடம் அதிபராக அங்கே கிட்டத்தட்ட முனக்காடு கிராமத்துடையும் பிரதேசத்திலேயும் இரவு பகலாக நான் ஒரே காலகட்டத்தில் 3 அதிபர் பதவி வகித்தார். மாவடி மாறி ஆனாத்தானக்கான பாடசாலை அதிபர், ஒளிக்கல்லூரி அதிபர், அதே 2014 மகளிர் தீவு அந்த சிவனரிக்கலை அறநெறி பாடசாலை அதிபர், 3 பாடசாலை அதிபர் வீட்டிலே நிற்பதில்லை. இரவு 10 மணிக்கு தான் வருவார். இப்படியாக அர்ப்பணித்த இதோடு இந்த சேவையினை செய்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேசலாம். இன்னும் பல விடயங்கள் கூட நாங்கள் கேட்டு பெறுவதற்காக இந்த அடுத்த பகுதியிலும் இருக்கிறது. நீங்கள் கடந்த பகுதியிலே கூறி முடித்து விட்டீர்கள். வீட்டிலே நிற்பதில்லை, இரவு 10 மணிக்குத்தான் வீட்டுக்கு செல்வேன். வீட்டில் எவ்வாறாக வீட்டினுடைய நிர்வாகம், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிர்வாகம் எவ்வாறாக சென்று கொண்டிருந்தது? வெளியிலே ஒரு கண்டிப்பான ஆசிரியர், குடும்பத்திலே நீங்கள் எவ்வாறு? குடும்பத்திலேயும் அவங்க குடும்பத்துக்கு உரிய செலவுகளை கவனித்து கொள்வது. ஆனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரம்பத்திலிருந்து கதைச்சு இப்படித்தானே என்று சில அந்த கிராமத்திலிருந்தும் எனக்கு கதையில் வந்தது. ஏன் அவர் இப்படி திடுறது அவங்க சொல்கிறது இல்லையான்னு. நான் அதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னது. நான் ஒரு இல்லற வாழ்வுக்காக வந்தேன்னா எந்த சேவையை தடுப்பதற்கு ஒருவராலேயும் முடியாது. உங்களுடைய குடும்பம் தொடர்பான விடயங்கள், பிள்ளைகள், மனைவி தொடர்பான விடயங்களையும் கூறக்கூடியதாக இருக்குமா? அதாவது மகளிர்தீ கிராமத்தில் 91 ஆண்டு நாம் மட்டக்களப்பு ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இருக்கின்ற போது நான் இல்லறத்தில் திருமணம் செய்தது. எனக்கு 4 பிள்ளைகள். மூத்தவர் கிரிசன், 2வது சமத்தியா, 3வது சுசோத்மன், 4வது சமத்தன். அப்படி 4 பிள்ளைகள். மனைவியோட பேர் உதயகுமாரி, மாமாவோட பேர் கலாபூஷன் சந்தோஷம். அந்த குடும்பத்தில் இணைந்தனா. அப்போ குடும்பச் சூழல் எனக்கு அந்த வருமானத்தோட கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை நினைஞ்சு கொண்டு. பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான உறவு வருகின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், கொடுத்துள்ள ஆலயத்திலே ஒரு மாணவன் சத்தம் போட்டால் நான் அவரை கண்டிப்புடன் அவரை கண்டிப்பேன் என்று சொல்லி, குடும்பத்திலே நீங்கள் எவ்வாறாக பிள்ளைகளோடு உங்களுடைய உறவு நிலை எவ்வாறாக இருந்தது? குடும்பத்திலேயும் கண்டிப்பாக இருந்ததான். பிள்ளைகளை பழைய இந்த 3வது மகன் ஒளிக்கல்லூரி அந்த வேலை நடக்கக்கூட பிள்ளைகளால் கரைச்சல் இருக்கின்றன ஆளை அக்களை ஏற்றிட்டு போய்த்து. அதே போல் கோயில்களில் பேச போக்குள்ளையும் மூத்தாக்களை ஏற்றிருக்கும் கொண்டு வைத்து. இந்த விடயங்களோடு உங்களுக்கு எழுத்துத்துறை சார்ந்த விடயங்களிலும் ஈடுபாடு இருந்திருக்கிறது. நீங்கள் படைப்புகளை படைத்திருக்கின்றீர்கள், அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கும். நான் இந்த அந்த மண்மிதன்மைக்கு பிரதேச செயலகத்தோடு 1998ஆம் ஆண்டிலிருந்து அந்த உறுப்பினராக அவங்களோட கலாச்சார பேரவை அந்த உறுப்பினராக சேர்ந்து கொண்டதான். 2014, 15, 16 இதுகளில் தொடர்ச்சியாக சுயம்பு சிறப்பு மலர் வெளிவந்தது. அதில் தொடர்ச்சியாக எனக்கு கட்டுரை எழுதுகிற ஒரு ஆர்வங்கள் அதில் வந்தது. தொடர்ச்சியாக கட்டுரை எழுதி வந்தது. மூலியல்ற மகத்துவம், நேர முகாமைத்துவம். அந்த கட்டுரை எனக்கு பார்க்கின்ற போதோ அந்த நாளையில் நமக்கு இப்படி ஒரு சமூக இந்த வழிப்படுத்த ஒருவரும் இல்லை என்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். மற்றது கல்வி வளர்ச்சியில் உளவியல் அவசியம். ஏன்னா இப்போ
ஏன் இந்த காரணத்தை சொல்கிறேன்னா அது அந்த அதிபர் ஆசிரியர் முரண்பாடு, கணவன் மனைவி முரண்பாடு, அதே போன்று அந்த அதிகாரிகள் அலுவலக முரண்பாடு, இந்த முரண்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இதை கருத்தில் கொண்டு நான் 2016 நினைக்கின்றேன் அந்த சுயம்பு மலரில் இந்த கல்வி வளர்ச்சியில் உளவியல் அவசியம் என்று எழுதிக்கின்றேன். அதே போன்று முனக்காட்டில் ஒரு தளிர் என்ற ஒரு புத்தகம் வந்து அதில் ஒழுக்க வளர்ச்சியில் ஆசிரியர் அக்கறை காட்ட வேண்டும் என்ற இந்த கட்டுரையும் எழுதியிருக்கின்றேன். அதில் படித்தால் அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த கட்டுரை பயனுடையதாக இருக்குது. அது மாத்திரமில்லை, கொக்கடிச்சோலை தாண்டோன்று தேரோட்ட மலரில் நான் வேதாந்தவன் சைவ சித்தாந்தவன் என இந்த நாரியம் படிப்பிச்சபடியாக மாணவர்களுக்கு வினா வருகின்ற அந்த வினா எழுதக்கூடிய மாதிரி நான் அந்த இதுகளை எழுதியிருந்தேன். அது மாத்திரமில்லை, நான் படிப்பிக்கின்ற போது இந்த கேள்வி வருமென்று போடுவேன். அந்த பரீட்சையில் சந்தோஷமாக எழுதி வந்து ஏவி எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, நல்லா செய்திருக்கின்றேன். இன்று கூட நான் ஓயில் அந்த நாளையில் படிப்பிச்சு 10-12 வருஷத்துக்கு மேலே இந்த பேப்பர் திருத்துற வேலையில் அந்த அனுபவம். இந்த பரீட்சை எடுத்த மாணவர்கள் கூட மகளிர் சரஸ்வதி வித்தியாலயத்தில் நான் செமினார் செய்தேன். அதே போன்று கொல்லநூல அந்த வித்தியாலயத்திலும் செமினார் செய்து நல்லா வருவார் என்று எதிர்பார்க்கின்றேன். அந்த கல்வி அந்த படிப்பிக்கின்ற பணியை நான் விடவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன். இவ்வாறு நீங்கள் பல்வேறுபட்ட சமூக சேவை பணிகளாக இருக்கலாம், எழுத்து துறை சார்ந்த விடயங்களை பணியாற்றுகிறீர்கள். நீங்கள் ஏதாவது நூல்களை பதிப்பித்திருக்கின்றீர்களா? உங்களுடைய கட்டுரைகளை தொகுத்து ஏதாவது நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்களா? அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்குமா? எனது கட்டுரைகள் பல தொகுத்து வெளியிட நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். அதுக்குரிய வசதிகள் ஏற்படவில்லை, சூழ்நிலை. ஆனால் என்ற சைவப்புலவரோடது ஒரு ஆய்வு கட்டுரைகளை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றேன். இதுதான் நான் புத்தக வடிவத்தில் தற்போது. என்ன பேர் அந்த புத்தகம் சொன்னீங்கன்னா? பட்டினத்தார் பாடல்களை சைவ சித்தாந்தம். ஆனால் பட்டினத்தார் சொல்லாத விடயங்களே இல்லை. இதை படித்தால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது, வாழ்க்கைக்கு பயனுள்ள விடயங்கள் இருக்கின்றது. வேறு நீங்கள் தற்போது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பல இடங்களிலும் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்டுரைகள் நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை தொகுக்கின்ற பணிகளை ஆரம்பித்திருக்கின்றீர்களா அல்லது அந்த பணிகள் தொடர்பாக சேர்த்து வச்சிருக்கின்றேன், ஆரம்பிக்கவில்லை. அந்த விடயங்களை நீங்கள் தொகுப்பாக வெளியிடுகின்ற போது விருப்பம் இருக்கின்றது. உங்களை பற்றி தேடுகின்றவர்கள் அந்த கட்டுரைகளை ஒருங்கு சேர பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அந்த பணிகளை நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து கூறுங்க. தொடர்ந்து தாந்தா ஸ்ரீமுருகன் ஆலயத்தில் நான் முதல்வராக இருந்த காலத்தில் அந்த ஆலயத்தில் ஒரு ஆவணம் ஏற்படுத்த வேண்டும் என்று தாந்தா மலைமாட்சி இந்த புத்தகத்துக்கு அந்த மலர்குழு தலைவராக இருந்து வெளியிட்டேன் இந்த புத்தகம். இவ்வாறாக தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த சமூக சேவை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போன்று நீங்கள் வேறு நூல்கள் தொடர்பான விடயங்களும் உங்களுடைய அனுபவங்களிலே அந்த விடயங்களையும் ஒளிக்கல்லூரியை பொறுத்தவரை செயலாளர் அறைக்க ஒளிக்கல்லூரியை பற்றிய சகல விடயங்களும் இதில் கன விடயங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த குருவரன் அதிபராக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் இந்த ஒளிச்சஞ்சியை தான் மிக பயனுள்ள சஞ்சியாக வெளியிடப்பட்டது. இப்போதைக்கு சமயப்பணியாக அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்துடன் இருந்து இந்த தீட்சை வழங்குகிற நிகழ்வுகள் செய்து கொண்டு இருக்கின்றேன். அதே போன்று அதாவது கையிலை அறக்கட்டளை இதில் எனக்கு சித்தாந்த சுடர் என்ற பட்டம் ஒன்று வழங்கப்பட்ட இந்த ஆண்டு தான். அந்த பட்டத்தை வழங்கிய சைவப்புல விஜயலட்சுமி அம்மாவோட சேர்ந்து இந்த பாடசாலையெல்லாம் மாணவர்களுக்கு பஞ்சபுராணம் ஓதுகின்ற நிகழ்ச்சி செய்து வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சான்றிதழ் வந்துட்டு கொடுக்க இருக்கின்றோம். அது ஒன்று இருக்கு. மற்றது மட்டக்களப்பு சர்வமத ஒன்றியத்தில் உறுப்பினர் இருக்கின்றேன். 2022 காலப்பகுதியில் கொக்கடிச்சோலை பகுதியில் இந்த போதை ஒழிப்பு ஊர்வலம் ஒன்று ஏற்படுத்தி அந்த போதை வஸ்து கூட அந்த சூழலில் அதை நாங்கள் செய்தோம். இன்றும் கூட அந்த மட்டக்களப்பு அந்த சர்வமத ஒன்றியத்தால் நாளை கூட ஒரு நிகழ்வு கிரான் டிஎஸ்ஓபிசி பிரதேசத்தில் அந்த ஒரு கிராமத்தில் ஒரு பாடசாலைக்கு 3 லட்சத்துக்கு மேலதிகமான அந்த நிதி உதவி அந்த தளபாடங்கள் கொடுக்கின்றார்கள். அப்படியான அந்த சர்வமத ஒன்றிய தலைவர்களுடைய தொடர்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இனி இந்த தொடர்ச்சியாக அந்த மண்முனை தென்மேற்கு பிரதேச பட்டிப்பள பிரதேச செயலகத்துக்குட்பட்ட
ஓய்வூதியர்களுக்கு அந்த ஓய்வூதிய சங்க செயலாளராக இருக்கின்றேன். அந்த ஓய்வூதியர்களுக்கு வேண்டிய நலன்களை கவனித்து அதிகம் அந்த ஒளிக்கல்லூரியில் செயற்பட்டதை போன்று இப்போது அந்த பணியைத்தான் நிறைவுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பு. பல விடயங்களை நாங்கள் உங்களோட நான் நினைவு பதிவு செய்வதை போன்று பெற்றிருக்கின்றோம். உங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய கலையத்துக்கு வருகிறது உங்களுடைய பெருமதிமிக்க நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னையும் அந்த கடந்த கால நினைவுகளை அங்கே பதிவிடுவதற்கு அழைத்த இந்த டான் டிவி நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியும், அதே போன்று இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த எனது உடன்புறவாச்சாவரன் என்றான் சொல்லவனும் திருவாளர் சின்னத்தம்பி குருவரன் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று நான் கீர்த்தனன். வணக்கம் நேர்களே.